வருகின்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை அதிமுக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கு வருகிற 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஒரு எம்பி வெற்றி பெற வேண்டுமென்றால் 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. அந்த அடிப்படையில் 6 எம்பி பதவிகளில் சட்டசபை பலத்திற்கு ஏற்ப திமுகவிற்கு 4ம் அதிமுகவிற்கு பாஜக ஆதரவுடன் 2 எம்பிக்களும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மற்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அதிமுக சார்பாக மாநிலங்களவை தேர்தலில் முன்னாள் MLA இன்பதுரை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என கூறினர். தேமுதிகவிற்கு வரும் 2026ஆம் ஆண்டு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்றும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தேமுதிக ஏற்றுக்கொண்டதால் தான் இவ்வளவு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வேட்பாளரை அறிவிக்கிறோம் எனவும் அவர்கள் கூறினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/6/2025 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாளருடைய ஆணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1. திரு IS இன்பதுரை BABL XMLA அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால் MA ML MBA PhD XMLA அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.